சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் தை மாதத்தில் முதல் 15 நாள் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால, அதற்கு பிறகு பார்த்தலையானால் சனி பகவான் பார்க்கறதுனாலையும் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் ரொம்ப கவனம் தேவை, பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போய் பரிவர்த்தனை யோகத்தில் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு வக்கரகதியில் இருக்கும்போது சுக்கிரனும் மீனத்தில் போகும்பொழுது பரிவர்த்தனை யோகம் வருது. இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் நல்ல ஒரு ஏற்றம், பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் சற்று பின்னடைவை ஏற்படுத்தினாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டிலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா செவ்வாய் 4-9 அதிபதி 11ஆம் இடத்துல போகிறது ரொம்ப விசேஷம். இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும்.